ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுனே பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெண்டைக்காயை நறுக்கி எடுத்துக்கலாம். இது மீன் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். உப்பு இப்போவே போடுறது இருக்குன்னா காய் சீக்கிரமாக வேகிறதுக்காக போடுறது. இந்த வெண்டைக்காயில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அரை லெமனை எடுத்து அதில் அந்த சீடெலாம் எடுத்துக்கிட்டு புளிஞ்சு ஊற்றுனா இதில் அந்த வழுவழுப்பு தன்மை மாறிடும். கூட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த புளிஞ்சு ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுத்தா அந்த வழுவழுப்பு தன்மை மாறி நல்லா வெந்து வரும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் போட்டு தேவையான அளவுக்கு தேங்காயும் போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்குனா வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.